Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படிக்கணும்னு அவங்களுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஆமா, உங்களுக்கெல்லாம் தெரியுமா? காலையில சீக்கிரமா வேலைக்கு போற பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் பையனை சாப்பிடாம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. வேலைக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஐயோ குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோமே, சாப்பிட்டானா, பசியோட இருப்பானே, தூங்கிட்டானா, படிச்சானா அப்படின்னு. ஆனா இப்ப பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, மாணவர்கள் வாழ்த்துறாங்க, ஆசிரியர்கள் வாழ்த்துறாங்க. என்னன்னு வாழ்த்துறாங்க? என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போனான்னா நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்து படிப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்திருக்கு. ஒரு நாளும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்குமா? இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இது நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் பண்ணவே முடியாது. நாங்க சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி அதையும் அறிவிச்சாரு. நான் பேசுறதெல்லாம் கேட்டுச்சாமா? சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி தலைவர் அறிவிச்சார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாசம் 1000 ரூபாய் ஒரு மகளிருக்கும். சிலருக்கு வரல. அதனால விண்ணப்பிச்சவங்களே 1,60,00,000 பேர் தான். இப்போ வரைக்கும் ஒரு மாசமும் செப்டம்பர் மாசத்திலிருந்து 1,16,00,000 பேருக்கு மாசம் 1000 ரூபாய் போயிருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே, கோட் ஆஃப் கான்டக்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும். அதற்கு நான் தான் உத்தரவாதம், அதற்கு அமைச்சரும் நான் தான். கண்டிப்பா செஞ்சு தருவேன். இதெல்லாம் நீங்க நம்புறீங்கல்ல? தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன? 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபா இருந்துச்சு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1100 ரூபா. இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடகம் ஆடுறாரு. தேர்தல் வந்தோடனே 100 ரூபா கம்மி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்புறீங்களா? திருப்பி ஜெயிச்சாங்கன்னா இன்னொரு 500 ரூபாய் ஏத்துனாலும் ஏத்துவாரு. அதனாலதான் நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய ஆட்சி அமைஞ்சதுன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிச்சதுன்னா, இனிமே கேஸ் சிலிண்டரோட விலை வெறும் 500 ரூபாய். அதே மாதிரி பெட்ரோல் லிட்டருக்கு இனிமே 75 ரூபாய். டீசல் இனிமே டீசல் லிட்டருக்கு 65 ரூபாய். அது மட்டும் இல்லாம ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய, நெடுஞ்சாலை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்து, அனைத்து சுங்கச்சாவடி எல்லாமே அகற்றப்படும் அப்படின்னு நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்போ நம்மளுடைய சாதனைகள், நம்முடைய வாக்குறுதிகளை நான் சொல்றேன். அதே மாதிரி நம்ம தேனி மக்களவை தொகுதிக்கு மட்டும் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். முல்லை பெரியார் அணையை கட்டிய திரு பென்னிக்விக் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக லண்டன்ல சிலை அமைச்சு கௌரவிச்சிருக்கோம். போடி நகரில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. வைகை அணையில் இருந்து கடமடலை கொண்டு மயிலாடும்பாறை பகுதியில் உள்ள 250 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் 163 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெரியகுளம் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் தீவிர இதய சிகிச்சை பிரிவு, நவீன ஆபரேஷன் தியேட்டர், புற்றுநோய் வலி நிவாரண சிகிச்சை மையம் உள்ளிட்ட வசதிகள் அமைக்க ரூபாய் 8 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் தென்கரை பேரூராட்சியில ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு வருகிறது. இது நம்ம செஞ்சது. இந்த தேர்தல் அறிக்கையில இந்த தேனி பாராளுமன்றத்திற்கான வாக்குறுதிகள். பேபி அணை மற்றும் முல்லை பெரியார் அணையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும்.
வாழை மற்றும் திராட்சைக்கான மதிப்பு கூட்டு தொழிற்சாலை அமைக்கப்படும். போடியில கொட்டுக்குடி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படும். திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை அமைத்து தரப்படும். இதெல்லாம் செய்வோம்னு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இதெல்லாம் நடக்கணும்னா ஏப்ரல் 19 வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இது ஒரு பக்கம் இருக்க. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? திமுக குடும்ப ஆட்சி நடத்துது, திமுக கலைஞர் குடும்பம் மட்டும்தான் ஆட்சி நடத்துது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கலைஞர் குடும்பம் தான் ஆட்சி நடத்துது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான். இந்த 9 தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மக்களவை தேர்தலுக்காக பரப்புரையை மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் மக்களிடம் திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் கேஸ், பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். இதனை செய்தி வடிவில் பின்னர் பார்க்கலாம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.